ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம பைக்கு எப்படி ப்ராப்பராக செயின் லூப் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய செயின் வந்து ரொம்ப ட்ரையாகவும் டர்ட்டாகவும் இருக்குது. இதை வந்து நான் நல்லா கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் செயின் லூப் பண்ணணும். எவ்ரி 150 கிலோமீட்டர்ஸ் செயின் லூப் பண்ணுறது ரொம்ப நல்லது. வெளியே கொடுத்து பண்ணுறதை விட நீங்களே பண்ணுறது பெட்டர். இன்றைக்கி ஆயில் லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி பைக்கை ஒரு குயிக்காக வாஷ் பண்ணிவிட்டு அடுத்தது ஆயில் லூப் பண்ணலான்ட்ருக்கேன். ஃபோர்ஸ் வாஷ் அண்ட் ஃபோம் வாஷ் பண்ணுறதுனால ஒரு 50% ஆஃப் டர்ட்ஸை நான் இது மூலமாக க்ளீன் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். பைக் வாஷ் ரொம்ப குயிக்காக தான் காட்ட போகிறேன். ஒன்ஸ் பைக் வாஷ் முடிஞ்சோடனே நான் செயினை ப்ரஷ் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் செயின் லூப் பண்ணுவேன். இப்போ வாட்டர் வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் வெட்னஸ் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ப்ரஷோட ரிவர்ஸ் சைடில் வச்சுட்டு நல்லா நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா அந்த வெட்னஸ் போயிடும். டயரை ரொட்டேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாகவும் க்ளீனாகவும் இருக்கும். இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நீங்கள் டூத் ப்ரஷ் கூட எடுத்துக்கலாம், ஆனால் இது எடுத்துகிட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டர். நல்லா ரப் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். டயரை ரொட்டேட் பண்ணுங்கள். டயரை ரொட்டேட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் போயிடும். அந்த முக்கியமாக அந்த பிசுபிசுப்பு இருக்கக்கூடாது. அந்த பிசுபிசுப்போடையே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அது யூஸும் கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு நீடில் இருக்கும். அந்த நீடில் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த நீடில் எல்லாமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு தடவை நல்லா மேலேயும் கீழேயும் அடிச்சுட்டு வீலை நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வீலை நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. அந்த ரன்னிங் கண்டிஷனில் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் இந்த இடத்துலையும் உள்ளேயும் அந்த லியூப் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெட்னஸ் தெரியும். இந்த வெட்னஸ் இருந்தாலே போதும், வண்டி நல்லா ஸ்மூத்தாக போகும். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸே உங்கள் வண்டியில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் எவ்ரி மந்த் நான் செயின் லூப் பண்ணுவேன் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் தாண்டதுக்கப்புறம். எனிவே கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.